வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி அங்கே ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் ஐலாண்ட் தாங்க. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏலியன் படம் ரிலீஸ் ஆகியிருக்கேன். ஸோ இந்த ஏலியன் கான்செப்டை பேஸ் பண்ணி ஹாலிவுட் சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அடிச்சு துவச்சு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட கான்செப்ட், ஏகப்பட்ட ஜானரில் ஏலியன் படங்கள் இருந்தாலும் இன்னைக்கு லிஸ்ட் போல நம்ம பார்க்க போகிற பேசிக் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஏலியன் பூமிக்கு வந்து பண்ணுற அந்த அட்டகாசங்கள் ஐலாண்ட் மாதிரி. ஸோ அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எடுத்து தான் இந்த இடத்துல லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஐலாண்ட் மாதிரியான உங்களுடைய ஃபேவரட் படங்கள் எதுவும் சொல்லி காப்படுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபைலில் இருக்கிறது இது ஒரு ஹாரர் ஏலியன் படம் தாங்க, இட். இது ஹாரராக இருக்க ஒரே காரணத்தினால தான் தூக்கி நம்ம ஃபைலில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றில் கூட போடலாம். ஏன்னா எனக்கு இந்த இட் ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப ஃபேவரட் ஆனது. பேசிக் ஐடியா, இட்டுன்னு சொல்லப்படுற ஒரு ஏலியன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில் வந்து வந்திருக்கேன். அமானுஷம் இல்லை, ஏலியன் தான். ஸோ அது விழுந்த இடம் டெரி. அந்த இடத்துல தனக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுமே தாண்டி மனிதர்கள் போல இருக்க குழந்தைகளை வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு கொடூரமான மிருகமாகவே மாறி இருக்கு. அது ஏகப்பட்ட உருவத்தை எடுக்கும், அதால ஷேப் ஷிஃப்ட்லாம் பண்ண முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் குழந்தைகள் அதிகமாக பார்த்து பயப்படுறது க்ளவுன்ஸ் தானே. ஸோ அதனால க்ளவுன் மாதிரியான உருவத்தை அது இப்போ ஃபேமஸாக எடுத்திருக்கேன். ஸோ அதை பெனிவைஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் இது ஒரிஜினல் ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஏலியன் இது. உருவத்தை மாத்துறது இதுடைய ஒன் ஆஃப் த பவர் தான். இதெல்லாம் மனிதர்களோட அந்த விஷன், அவங்களுடைய மெமரிஸை கூட மாற்றி அமைக்க முடியும்னு சொல்றாங்க. சுற்றி இருக்க ஏரியாவை வச்சு அந்த மனிதர்களோட மொத்த நடவடிக்கையுமே இந்த ஏலியனால மாற்றி அமைக்க முடியும். இந்த ஏலியன் மனிதர்களை தான் சாப்பிட்டு வாழுது. பட் அந்த ஏலியனுக்கு ஒருத்தன் பயந்துருந்தா அவனை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் பயந்துருந்தானா இந்த சோத்துல உப்பு போட்ட மாதிரி, சோறை சும்மா சாப்பிட்றதுக்கும் உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அதிகம் இல்லை. அந்த மாதிரி அந்த பயம் மனுஷனோட அந்த டேஸ்ட் அதிகமாக்கும்னு சொல்லி அந்த பயமூர்த்தியே இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நிறைய பேரை அடிச்சு கொண்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்கள் பயப்படாமல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே இந்த பென்னிவைஸை க்ளோஸ் பண்ணிடலாம். பட் இந்த பென்னிவைஸ் எங்கிறது வந்துச்சு, எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. பட் இப்போ வரைக்கும் இது ஒரு ஏலியனாக தான் இருக்கு. எரிக்கல் மூலியமாக நம்ம பூமிக்கு வந்ததான் சொல்லப்படுது. எவனோ ஒருத்தர் வேண்டாம் வெறுப்புக்கு எரிக்கல்லை தூக்கி போட்டு நம்ம பூமியை கோத்து விட்டான் பார்த்தீங்களா. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 4ல் இருக்கிறது பால். இந்த ஐலாண்ட் படம் வரப்போதுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் கம்பேர் பண்ண ஒரு படம்னா அது பால் தான். ஸோ பால் வந்து ஒரு ஃபன்னான ஃபீல் குட்டான ரோட் ட்ரிப் படங்க. செம்ம காமெடியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாகவே டைலாக்ஸை வச்சு தான் அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ண பார்த்துருப்பாங்க. ஸோ 2 நண்பர்கள் யூரோப் பிரிட்டன்ல இருந்து இந்த சாண்டியாகோ காமிக்கான அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. அது எல்லாமே ஜாலியாக முடிச்சிட்ட அப்புறம் இந்த ஏலியன் சைடு அந்த ஏரியா 51 அந்த பக்கமாக நம்ம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபன்னுக்காக ஒரு ஆர்வி எடுத்துகிட்டு போகும்போது போகிற வழியில் தான் இந்த ஏலியனை மீட் பண்ணுறாங்க. இந்த ஏலியனோட பேர் பால். ஸோ அது வந்த சமயத்தில் ஒரு நாயை கொண்டிருக்கும். அந்த நாயோட பேர் பாலாக இருக்க சமயத்தில் அந்த நாயை வளர்த்த குழந்தை பாலுன்னு சொல்லும்போது இந்த ஏலியனும் தன்னுடைய பேரை பாலா மாற்றிக்கிச்சு. அப்போது இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அந்த ஏலியனை கண்ட்ரோல் எடுத்து அவகிட்ட இருக்க அந்த டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் நம்ம பூமியில் இருக்க ஃபோனு மிக உயரமான பில்டிங் சொல்லி கட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஏலியனோட யூஸ் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அதோடைய மூளையை அறுத்து பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பதான் நம்ம தலைவா அங்கே எஸ்கேப் பார்க்க பார்த்துருக்காரு. இந்த எஸ்கேப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சைமன் பக் அண்ட் நிக் ஃப்ராஸ்ட் அங்க 2 பேருமே இந்த ஏலியனை அதோடைய சொந்த ஊருக்கே அனுப்ப பாடுபடுற மாதிரி ஒரு வித்தியாசமான ரோட் ட்ரிப் கதையாவே இதை அமைச்சிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஒரு பக்கம் துரத்த, ஹீரோவோட லவ்வர் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துரத்த, இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் இந்த ஏலியன் தப்பிச்சிச்சா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அண்ட் ஏலியனை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு அதுக்கான ஒரு தனி கேரக்டரை கொடுத்துருப்பாங்க. நம்ம செத்ரோகன் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பாரு. மொத்த படமும் செம்ம ஃபீல் கூட செம்ம காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். டைம் கிடைச்சா மறக்காம இந்த பால் படத்தை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3ல் இருக்கிறது சானிக் த ஹெட்ஜ்ஹாக். இது ஒரு கேம் அடாப்டட் மூவியாக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போதே அகைன் இது எக்ஸாக்ட்லி ஐலாண்ட் போல ஒரு கான்செப்ட்ல இருக்க படங்கிறது உங்களுக்கு புரியும். வேற ஒரு ஏலியன் பிளானட்ல இருக்க இந்த சோனிக் த ஹெட்ஜாக பிடிக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப் வந்து ட்ரை பண்ண குட்டியாக இருக்க அந்த சோனிக் த ஹெட்ஜாக ஒரு அவுல் சின்ன போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம பூமிக்கு அமைச்சிரும். ஸோ பூமியில் சின்ன பிள்ளையாவே இருந்து இந்த சோனிக் வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்குது. பல வருஷங்கள் தனிமையில் இருந்து போர் அடித்த இந்த சோனிக் ஒரு முறை ஒரு போலீஸ் கூட ஃப்ரெண்டாக மாறி அங்கிருந்து தான் ஊருக்கு போக ட்ரை பண்ணுது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த லூப்ஸ், அந்த போர்ட்டல்ஸ் வந்து தொலைஞ்சு போக அதை எடுக்க அந்த போலீஸ் இந்த சோனிக்கு ஹெல்ப் பண்ண இவனை தோர்த்தி நம்ம ஜிம் கேரியோட எக்மேன் வந்திருப்பாரு. ஜிம் கேரியோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பாராட்டியாகணும். இந்த மொத்த படத்துக்குமே ஒரு வேற மாதிரி ஃபிளேர் அவர் கொடுத்துருப்பாரு. படம் முழுக்கவே செம்ம ஃபன்னாக, செம்ம கலர்ஃபுல்லாக, செம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோனிக்கை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏலியனாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன மேஜிக் தெரிஞ்ச ஏலியன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏலியனாலே இஷ்டத்துக்கு எழுத வேண்டியதானங்க. ஸோ அந்த வகையில் இந்த மொத்த படத்தோட கான்செப்ட்டுமே சின்ன பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி கேம் அடாப்டேஷனில் எந்த ஒரு வகையான குறைவும் இல்லாத மாதிரியும் தான் ரைட்டிங்கும் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் அக்லி சோனிக்கோட டிசைன் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பேரமௌண்ட் ரிலீஸ் பண்ணும்போது யாருக்குமே பிடிக்கல. அக்லி சோனிக்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேன்சல் பண்ணி ஃபேன்ஸ் பெட்டிஷன் போட்டு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சோனிக் வந்து பார்த்தோன்னா ரீடிசைன் பண்ண வச்சாங்க. எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபேன்ஸ் கேட்குறதா அந்த ஸ்டூடியோஸ் ப்ரெசென்ட் பண்ண அந்த சமயத்தில் அந்த ஸ்டூடியோஸ்க்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மரியாதையே ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்குன ஒரு படம் அது. எல்லா ஃபேன்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த கம்ப்ளீட் மெயின் கேரக்டரோட டிசைனே மாற்றின ஒரு படம்
நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். இதை தொடர்ந்து சோனிக் 2மே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதில் நக்கிள்ஸ்ன்னு சொல்லி நம்ம சோனிக் உலகத்துலேருந்து இன்னொருத்தன் வந்திருப்பான். அதை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு சோனிக் 3மே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் ஷேடோன்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் திரும்ப வந்துட்டு இருந்தாலும் படத்தோட அந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட அயலான் கான்செப்ட் போல தான் இருக்கும். ஒரே ஒரு ஏலியனாக இருந்த சோனிக் பூமிக்கு வந்து பண்ண அந்த அட்டகாசங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 2ல இருக்கிறது 2 படங்கள், ரெண்டுமே ஒரே ஃப்ரான்ச்சைஸ் தான், பிரெடேட்டர் அண்ட் ப்ரே. இந்த பிரெடேட்டர் 1 பார்க்காதவன் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பிரைமில் இருந்த சமயத்தில் ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹாரர் ஏலியன் படம் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யவுஜா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனத்தை சார்ந்த ஏலியன் வேட்டையாடுறதே வேலையாக வச்சிருக்கு. ஸோ ஒரு காட்டை அது கண்ட்ரோல் எடுத்து அங்கே வரவங்க எல்லாரையுமே தனக்கு ஈடுணையாக இருந்தால் மட்டும் வேட்டையாடும். சும்மா போகிற வரவங்களை கொள்றது இந்த ஏலியனோட வேலை இல்லை. தனக்கு ஈடுணையாக அவங்களால சண்டை போட முடியுமான்னு சொல்லி பார்த்து அந்த அளவுக்கு பலசாலியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஏலியன் சண்டை போடும். இதை பார்த்துக்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் அந்த ஏலியனை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஏலியனுக்கும் இந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கும் நடந்த அந்த மிகப்பெரிய சண்டை தான் இந்த மொத்த படத்தோட பேசிக் அவுட்லைன். ஃபைனலாக நம்ம அர்னால் மட்டும் தனியாக நிற்பாரு. எப்படி அந்த ஏலியனை டேக் டவுன் பண்ண அந்த ஏலியன் தன்னுடைய தோல்வியை அக்செப்ட் பண்ணி தன்னை அழிச்சிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏலியனோட ஒரே குறிக்கோள் வேட்டையாடுறதும் வேட்டையாடப்படுறதும் தான். பிரெடேட்டர் 1 மாதிரியே இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன ப்ரே படத்துலையுமே பேசிக் கான்செப்ட் அதுதான். ஸோ வேட்டையாடுறதுக்காகவே தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவே ஒரு ஏலியனை பூமிக்குள்ள இறக்கி விடுறாங்க. அந்த ஏலியன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸில் இருக்க ஒரு பொண்ணை மீட் பண்ண, அந்த பொண்ணுக்கும் இந்த ஏலியனுக்கும் நடந்த அந்த சண்டை, அந்த பொண்ணு தன்னுடைய இனம் மக்களை இந்த ஏலியன் கிட்ட இருந்து காப்பாற்றினாலா இல்லையாங்கிற மாதிரி தான் இந்த பேசிக் அவுட்லைன் இருக்கும். இந்த ஏலியனோட லுக்கு நீங்கள் பிரெடேட்டர் 1ல பார்த்த மாதிரி இருக்காது. ஏன்னா அது பல வருஷங்கள் முன்னாடி நடக்குது. ஸோ ஏலியன் சைட்லையுமே பிரெடேட்டர் சைட்லையுமே இந்த அப்கிரேட் அண்ட் எவல்யூஷனுங்கிறது இருக்க தானே செய்யும். அண்ட் அவங்களுக்குள்ளேயுமே நிறைய வித்தியாசமான ட்ரைப்ஸும் இருக்குது. அந்த வகையில் பிரெடேட்டர் 1 அண்ட் ப்ரே ரெண்டுமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட். ஸோ அதனால் 2 படங்களையுமே நான் நம்ம 2ல போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். ஸோ இது ஒரு ஹாரர் படம், ஜார்டன் பீலோட நோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். ஸோ வழக்கமாக நம்ம ஏலியன்ஸ்னால் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு யூஎஃப்ஓ இருக்கும், யூஎஃப்ஓலேருந்து ஒரு மிருகம் கீழே இறங்குவது, அதுதான் நம்ம ஏலியனாக பார்த்துருப்போம். அந்த யூஎஃப்ஓவே ஏலியனாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை பேசிக் ஐடியாவாக வச்சு தான் இந்த நோப்புங்கிற ஒரு படத்தை நம்ம ஜார்டன் பீல் எடுத்திருப்பாரு. அந்த பறக்கும் தட்டையே ஒரு மிருகமாக மாற்றி அந்த பறக்கும் தட்டை வச்சு ஒரு பயங்கரமான ஹாரர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டன் பீல் இந்த நோப் படம் மூலியமாக கொடுத்துருப்பாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இந்த பறக்கும் தட்டு தன்னை இந்த மாதிரி ஒரு க்ளவுடு போல டிசைன் பண்ணி எந்த இடத்துல சத்தம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் யாரெல்லாம் அவங்களை நிமித்து பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு சிங்கிள் ஏலியன் ஒரு ஊரை அடிக்கிற மாதிரி கதையாக தான் எழுதப்பட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ பர்னிங்காக இருக்கும், ஹாரர் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் கிடைச்சா இந்த படத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம 1 போர்ஷன் வந்தாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர நிறைய இந்த மாதிரி ஏலியன் படங்களுக்கு அடித்தளம் போட்ட ஈடி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் சின்ன வயசில் கண்டிப்பாக நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் படமாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தா ஈடி இல்லைனா அந்த ஏலியன் படமாக கூட இது இருந்திருக்க சான்சஸ் அதிகம். எனக்கு ஆப்சல்யூட் ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படத்துக்குள்ள எமோஷன், காமெடி, ஹியூமர்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பூமிக்கு ஜஸ்ட் இந்த பிளான்ட்ஸை கலெக்ட் பண்ண வந்த ஒரு ஏலியனை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சூழ அந்த ஏலியன் கூட்டம் ஒருத்தனை மட்டும் இந்த பூமியில் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுது. அந்த ஒரே ஒரு ஏலியனை எலியட்னு சொல்லப்படுற ஒருத்தன் டேக் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நண்பனா ஒரு சகோதரனா அந்த ஏலியனை வளர்ப்பான். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் தான் மொத்த படத்தோட கதையே. என்னதான் அந்த ஏலியனை விட்டு கொடுக்க அவனுக்கு மனசு இல்லைனாலும் அந்த ஏலியன் பூமியில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா செத்து போயிடும். ஸோ அதை ஊருக்கு அனுப்புகிற வேலையுமே இந்த பைபிள பண்ணிட்டு இருப்பான். கவர்மெண்ட் கூடயே சண்டைக்கு போய் இந்த ஏலியனை காப்பாற்றுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பர் அமேசிங்காக இருக்கும். முக்கியமாக சைக்கிளில் அப்படியே மிதிச்சுக்கிட்டே பறக்கிற அந்த சீன் அதெல்லாம் யாராலுமே மறக்க முடியாதுன்னு நம்புறேங்க. அவ்வளோ அமேசிங்கான ஐகானிக்கான ஒரு சினிமாட்டோகிராஃபி. அது செம்ம ஜாய்ஃபுல்லான ஒரு மூவி. சூப்பர் எமோஷன் ஆயிடுவீங்க இந்த படம் முடியும் போது. இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஃப்ரெண்ட் எனக்கும் கிடைச்சிட மாட்டானாடா அப்படிங்கிற தாட்டுமே உங்களுக்கு ஏற்படும் நினைக்கிறேன். இப்போ வர நிறைய இந்த மாதிரி சோலோ ஏலியன் படங்களுக்கு இதாங்க அடித்தளம் போட்டுது. ஸோ அந்த வகையில் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஏலியன் மூவிஸ் லிஸ்ட்டில் இந்த ஈட்டிக்கு ஒரு டாப் பொசிஷன் இருக்கதாங்க செய்யுது. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஐலாண்ட் லைக் மூவிஸ். ஸோ உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்க வைக்கலாம் பண்ணிட்டு அந்த லைக் தேடி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு அசமனோட எல்லாமே பட்டு நேர்ந்திருக்கும். ஹேஃபன் கைஸ் வட்டா.